பாபாஜி வந்து முருகரோட அவதாரமா தான் பாக்குறாங்க, சிவனாவும் பாக்குறாங்க. மாதாஜியை பத்தி நீங்க நிறைய விஷயம் பார்த்திருப்பீங்க. இந்த விஷயம் என்ன ஸ்பெசிபிக்கான இவ்வளவு தாக்கம் கிரியேட் பண்ணிருக்குன்னா அது எந்த விஷயமா இருக்கு? பாபாஜிக்கு வந்து ஒரு வைஃபா இருக்கிறத விட பாபாஜிக்கு ஒரு சர்வெண்டாவும் ஒரு சீடராவும் இருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து மாதாஜி எப்பவுமே வந்து ஆசைப்படுவாங்க. பாபாஜி பத்தி ஆக்சுவலி நிறைய வெளியில வரல. அதுவே வந்து ஒரு ஸ்டாப் ஆயிருக்கு. ஆமா, பரமஹம்ச யோகானந்தர் எந்த அளவுக்கு அந்த புக்ல எழுதி இருக்காரோ அதே அளவுக்கு தான் இப்பவும் அந்த புக்ல இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இல்ல. சோ நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு, எடுத்து விட்டுருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. பெண் சித்தர்களே இல்ல, சித்தர்கள் எல்லாமே ஆண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண் சித்தர்கள் இருந்திருக்காங்க, மறைக்கப்பட்டு விட்டது. பார்வதியோட அவதாரமான மாதாஜியே மறைச்சிட்டாங்களா, சித்தர்களை மறைச்சிருக்க மாட்டாங்களா பெண் சித்தர்களை? மகாவதார் பாபாஜி கிட்ட இந்த கேரக்டர் பார்த்து நானே வியந்து போயிருக்க ஒரு விஷயத்துல இன்சிடென்ட் எதனாச்சும் இருக்காது மென்ஷன் பண்ணது? அவர் ரொம்ப ஹியூமரஸான ஒரு பர்சன். ஹியூமரஸ்? ஆமா. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெட்டு கூட நான் கட்டுறேன். என்ன அப்படின்னா, இந்த புக்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்காது. நீங்க மகாவதார் பாபாஜி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. அண்ட் புக் படிச்சவங்களுக்கு இதுதான் உண்மையா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பம் இருந்துட்டு இருக்குல்ல. நீங்க சொல்லியிருந்த மாதிரி சிஸ்டர் வைஃப் நினைச்சிருந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கா புக்ல? ஆட்டோபயோகிராபி யோகி அப்படிங்கிற புக்ல வந்து பரமஹம்ச யோகானந்தர் நாகராணி அதாவது மாதாஜி பத்தி பேசும்போது பேட்டர்னல் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருப்பாரு. பேட்டர்னல் சிஸ்டர் அப்படின்னா முறை பொண்ணு. சோ இப்போ நம்ம அத்தை பொண்ணு மாமா பையன் அப்படிங்கிறவங்கள வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து பிரதர் இல்ல சிஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையில தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி வார்த்தை கிடையாது இங்கிலீஷ்ல. சோ அதனால வந்து அவரு சிஸ்டர்னு போட்டிருக்காரு. ஆனா இங்க அப்படியே வந்து டோட்டலா எல்லாமே மாறிடுச்சு. பட் பாபாஜியோட நேரடி சீடர் யோகி ராமையா அப்படிங்கிறவர் வந்து அவர்தான் வந்து பரங்கிப்பேட்டையில பாபாஜி பிறந்த இடத்துல வந்து கோயில் கட்டியிருக்காரு. சோ அங்க வந்து பாபாஜி நேர்லயே வந்து நிறைய விஷயங்கள் யோகி ராமையா கிட்ட சொன்னப்ப யோகி ராமையாக்கு வந்து அவருக்கு தெரியும், லைக் பாபாஜி வந்து முருகரோட அவதாரமா தான் பாக்குறாங்க, சிவனாவும் பாக்குறாங்க. சோ அப்ப பாபாஜி சிவன் அப்படிங்கும் போது பாபாஜி கூட எப்பவுமே வந்து ஒரு டிவைன் சிவசக்தி யூனியன்ல இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதாஜி தான். சோ சிஸ்டர் வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க? சோ அதனால வந்து அங்க அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ரொம்ப கொச்சப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால யோகி ராமையாக்கும் சரி யோகி ராமையாவோட ஃபாலோவர்ஸ்க்கும் சரி அவங்க எல்லாத்துக்குமே வந்து they know very well that மாதாஜி வந்து பாபாஜியோட அத்தை பொண்ணு. ஆமா. சோ அவங்க ஆக்சுவலி வந்து ரிலேட்டிவ் தான். சோ அப்படி இருந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ஜீவசமாதி அதாவது ரெண்டு பேருமே ஸ்வரூப சமாதி அடைஞ்சிருக்காங்க. சோ பாபாஜி எந்த அளவுக்கு வந்து என்ன ஸ்டேட் அட்டைன் பண்ணிருக்காரோ சேம் ஸ்டேட் சேம் லெவல் வந்து மாதாஜியும் அட்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா அது யாருக்குமே வந்து தெரியல. ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு அப்படிங்கறதுனால எல்லாமே மறைச்சிட்டாங்க. மாதாஜியை பத்தி நீங்க நிறைய விஷயம் பார்த்திருப்பீங்க. இந்த விஷயம் என்ன ஸ்பெசிபிக்கான இவ்வளவு தாக்கம் கிரியேட் பண்ணிருக்குன்னா அது எந்த விஷயமா இருக்கு உங்களுக்கு? பாபாஜிக்கு வந்து ஒரு வைஃபா இருக்கிறத விட பாபாஜிக்கு ஒரு சர்வெண்டாவும் ஒரு சீடராவும் இருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து மாதாஜி எப்பவுமே வந்து ஆசைப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்னதான் வந்து சக்தியோட அம்சமா இருந்தாலும் அவங்க வந்து அந்த சித்தாசிரமம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பால் பாயாசம் நம்ம இப்ப சொல்றோம். பட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளா சொல்றது என்ன அப்படின்னா ரைஸ் குக்டு வித் மில்க், அதுதான் அவங்களோட ஃபுட்டாவே இருக்கும். சோ இது வந்து நானா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி அப்படின்ற புக்ல யோகி ராமையா அண்ட் வி.டி. நீலகண்டன் இவங்க ரெண்டு பேருமே பாபாஜி சொல்ல எழுதுனது. அதனாலதான் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி. அவர் சொல்ல எழுதுனது. அண்ட் அது மட்டும் கிடையாது, வி.டி. நீலகண்டனை வந்து ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ல சித்தாசிரமத்துக்கே கூட்டிட்டு போயிருக்காரு பாபாஜி. சோ இந்த ஒரு பிசிக்கல் பாடி மூலமா வந்து நம்ம போக முடியாது சித்தாசிரமம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு. அது வந்து ஒரு கைலாஷ்குள்ள நம்ம போற மாதிரிதான். சோ அதனால வந்து ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ல அப்படிங்கும் போது ஒரு சோலை எடுத்து அந்த சோலை கூட்டிட்டு போகும்போது he can see everything. சோ அவங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவர் எல்லாத்தையுமே காமிச்சிருக்காரு. சித்தாசிரமத்துல எப்படி இருக்கும், என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் அந்த இடத்துல என்னெல்லாம் பார்த்தாரோ அது அப்படியே வந்து இந்த புக்ல எழுதியிருக்காரு. சோ மாதாஜி வந்து அந்த ஃபுட் வந்து சர்வ் பண்ணும்போது பாபாஜியுமே லைன்ல நின்னுதான் அவரும் வாங்கிட்டு போவாராம். சோ அப்படி இருக்கும்போது இது
புக்லயே இருக்கு, அவரே சொல்லியிருக்காங்க. இவ்ளோ ப்ரூஃப்ஸ் இருக்கு, இத்தனை விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இருந்தும் மாதாஜி பத்தி வெளியில வரல அப்படிங்கறது தான் ஒரு எதனால வரல நினைக்கிறீங்க? இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க, எதனால அது வந்து பெரிய அளவுக்கு காமிக்கல அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்க என்ன தாட் நினைச்சீங்க? பாபாஜி பத்தி ஆக்சுவலி நிறைய வெளியில வரல. அதுவே வந்து ஒரு இன்னுமே ஸ்டாப் ஆயிருக்கு. ஆமா, அங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கு. சோ பாபாஜி பத்தி பாபாஜின்னு எல்லாரும் சொல்றாங்க. பரமஹம்ச யோகானந்தர் வந்து அந்த புக்ல எல்லாமே எழுதியிருக்காரு. ஆனா ரியல் நேம் வந்து அவர் எழுதியிருப்பாரு. பரமஹம்ச யோகானந்தர் எந்த அளவுக்கு அந்த புக்ல எழுதியிருக்காரோ அதே அளவுக்கு தான் இப்பவும் அந்த புக்ல இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இல்ல. சோ நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு, எடுத்து விட்டுருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. லைக் ஒரு விஷயம் இருக்கிறத காமிக்கிறது தான் ஒரு புக்கோட இது. இந்த விஷயம்லாம் ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? ரீசன் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா வந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்ப வரைக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. சோ தமிழன் அப்படின்னா தமிழனா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குள்ளயுமே ஆமா. சோ அது நம்பர் 1 விஷயம். அண்ட் ஆல்சோ லைக் சான்ஸ்கிரிட் தமிழ் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி பாபாஜி அப்படிங்கிறதுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி அது ஒரு மெயின் நம்பர் 1 ரீசனா நான் நினைக்கிறேன். சோ நம்பர் 2 என்ன அப்படின்னா பாபாஜி வந்து முருகரோட அவதாரம் அப்படிங்கறது ஒரு சில பீப்புள்னால ஏத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க ஒரு வீடியோல சொல்லிருந்தீங்க. ஆமா, ஏன் அப்படின்னா அது இப்ப நம்மனால வந்து ஓகே, நம்ம கூட வந்து ஏன்னா முருகர் கனெக்ட் பண்ண முடியுது. பட் இப்ப நார்த் இந்தியால நார்த் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகர் அப்படின்னு ஒரு வார்த்தை போய் சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாது. கார்த்திகேயா அப்படின்னு சொன்னா வேணா they will recognize, okay, சிவாஸ் சன் அப்படின்ட்டு. சோ அது தமிழ் கடவுள் அப்படின்ற மாதிரியே போயிடுச்சு. ஆமா, ஆனா பட் விநாயகருக்கு அங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, அங்க நல்லா இருக்கு. ஆமா ஆமா. ஆனா அவரோட தம்பின்னு சொல்லும்போது அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அது அவர் தமிழனாவே வாழ்ந்து, ஏன்னா இங்கதான் அவர் வந்து ஆட்சி பண்ணிருக்காரு. அவரு நிறைய விஷயங்கள் இங்கதான் நடந்திருக்கு. சோ அந்த தமிழுக்குமே இதுக்குமே வந்து ஒரு பெரிய கான்ட்ரடிக்டரியா இருக்கிறதுனால அது அப்படியே பாபாஜிக்கும் கண்டினியூ ஆயிடுச்சு. சோ பாபாஜிக்கே கண்டினியூ ஆயிருக்கும் போது ஒரு அது எப்படி பாபாஜிக்கு ஈக்குவலா வந்து ஒரு வைஃபா, அது எப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கும் போது யாருனாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பெண் சித்தர்களே இல்ல, சித்தர்கள் எல்லாமே ஆண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண் சித்தர்கள் இருந்திருக்காங்க, மறைக்கப்பட்டு விட்டது. அதாவது பார்வதியோட அவதாரமான மாதாஜியே மறைச்சிட்டாங்களா, சித்தர்களை மறைச்சிருக்க மாட்டாங்களா? பெண் சித்தர்களை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல இவங்களா வேண்டாம், இந்த இடத்துக்கு இவங்களா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு? அவங்க வந்து பெண்களை வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணல அந்த காலத்துல இருந்து. ஒரு சில பேர் இருந்திருக்காங்க, அதுவும் நான் சொல்ல முடியாது. பட் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணுக்கு இணையாக பெண்ணை வந்து வைக்க முடியல யாருனாலும். மகாவதார் பாபாஜி கிட்ட இந்த கேரக்டர் பார்த்து நானே வியந்து போயிருக்கேன். ஒரு விஷயத்த இன்சிடென்ட் எதனாச்சும் இருக்கா மென்ஷன் பண்ணது? அவர் ரொம்ப ஹியூமரஸான ஒரு பர்சன். ஹியூமரஸ்? ஆமா. பட் ஆனா அங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருப்பாரு, பட் ஹியூமரஸ் சைடு இருக்குன்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஆமா ஆமா. அதாவது இந்த வாய்ஸ் ஆஃப் பாபாஜில வந்து நிறைய இந்த ஹியூமரஸும் சரி கேரிங்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்ப அந்த புக்கை எழுதிட்டு இருக்கும் போது கூட அவர் வந்து சொல்லுவாராம், சரி நீ ரொம்ப எழுதிட்ட, 2 நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் 2 days கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதே மாதிரி he used to like எப்படி சொல்றது, யாரையாச்சும் வந்து சிரிக்க வைக்கிறது, ஏதோ ஒண்ணு ஒரு ஃபன்னியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபன்னியான ஒரு பர்சன். இது அன்னோன் சைடு ஆஃப் நீங்க சொல்றது வந்து பல பேருக்கு தெரியாது. ஹியூமரஸ் சைடு இருக்குன்றது மேபி படிச்சவங்களுக்கு தெரியும். அண்ட் இவ்வளவு விஷயம் தாண்டி அந்த புக்ல ஏதோ ஒரு சம்திங், ஒரு மேஜிக் இருக்கு. அந்த புக்கோட பவர் என்னவா இருக்கு? நிறைய பேரால படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க, படிக்க முடியலங்கிறாங்க. என்ன ரீசன் அது? அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை பத்தி மட்டுமே அவர் மென்ஷன் பண்ணல. அவர் நிறைய யோகிகளை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்படி ஒருத்தவர் இருந்தாங்க. கூகுள்ல போட்டீங்கன்னா கூட அவங்களோட ஒரு சில பேர் எல்லாம் வந்து வராது. சோ அந்த அளவுக்கு இருக்கிறவங்கள கூட வந்து பரமஹம்ச யோகானந்தர் மென்ஷன் பண்ணிருக்காரு அந்த புக்ஸ்ல. சோ அப்ப அத்தனை பேர்த்தோட எனர்ஜியும் அந்த புக்ல இருக்கு. அந்த புக் ஒரு சில பேருக்கு எல்லாம் படிக்கும் போது தூக்கம் வரும், இல்ல வந்து ரொம்ப வாமிட் வரும், நிறைய பேருக்கு லூஸ் மோஷன் எல்லாம் ஆகும். எனக்கு வந்து தூக்கம் தான் வரும். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து நான் பகல்ல தூங்கவே மாட்டேன். ஆனா அந்த புக்கு படிக்கும் போதெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு தூக்கம் இருக்கும். சோ அது கிட்டத்தட்ட ட்ரை பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சுதான் அந்த புக்கவே ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டரே முடிக்கவே முடிஞ்சது. பட் ஒன்ஸ் நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெட்டு கூட நான் கட்டுறேன். என்ன அப்படின்னா, இந்த புக்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்காது. விராட் கோலி சொல்லிருக்காங்க, நிறைய பேர், ஏகப்பட்ட பேரு
இது சொல்லும் போது அந்த புக்ல என்னதான் இருக்கு அப்படின்னு வாங்கி வச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரி வாங்கி லைஃப் மாறும்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க, படிக்க விட மாட்டேங்கிறாங்களா, படிக்க விட முடியலன்ற மாதிரி கேள்வி இருக்கு. ஆக்சுவலி அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஹை எனர்ஜி. சோ நம்மளோட கார்மிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து அந்த எனர்ஜியை வந்து தடுக்கும். டேய் படிச்சிராதடா, படிச்சா நீ எங்கேயோ போயிருவே அப்படின்ற மாதிரி. சோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு அப்கிரேட் இருக்கும். பினான்சியலா இருக்கலாம், இல்ல வந்து அவங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகுறதா இருக்கலாம், இல்ல அவங்க எதுக்கு இந்த உலகத்துக்கு பிறப்பெடுத்து வந்தாங்களோ அதை டக்குன்னு முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த புக்கை படிச்ச உடனே அது நடக்கும். அண்ட் ஆல்சோ இந்த புக்கு படிக்கவே கார்மிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கர்மா அப்படின்னா நமக்கு தெரியும், லைக் குட் கர்மா பேட் கர்மா இதெல்லாமே இருக்கு, அதை அனுபவிக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். கார்மிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயம் ஏதோ ஒரு லைஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து லாஸா இருக்கலாம், இல்ல வந்து ஃபெயிலியர்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது கார்மிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்மிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து செல்ஸ்ல கூட பதிஞ்சிருக்கும், டிஎன்ஏஸ்ல கூட இருக்கும். சோ இந்த பேட்டர்ன்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணலைனாலும் நம்ம மறுபடியும் பிறவை எடுத்துட்டே தான் இருக்கும். அப்ப இந்த பேட்டர்ன்ஸ கூட இந்த புக் படிக்கும் போது உடையும். இந்த பேட்டர்ன்ஸ கூட உடைக்கிற அளவுக்கு இந்த புக்குக்கு வந்து பயங்கரமான ஒரு சக்தி இருக்கு. ஓகே. அண்ட் உங்களோட வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ்ல நான் பார்த்தது என்னன்னா, மேம் இந்த புக்கை படிச்சா என்னோட கர்மாவை நான் தீர்த்துக்க முடியுமா, கர்மாவை வந்துட்டு மறைக்க முடியுமான்ற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன கமெண்ட்க்கு நீங்க ரிப்ளை பண்ண போறீங்க? கர்மா வந்து ஒரு சில கர்மா எல்லாம் வந்துட்டு நம்ம அனுபவிச்சே தான் கழிக்கணும். நடந்துதான் ஆகணும்னா நடந்துதான் ஆகணும். பட் பேலன்ஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் அதான் நம்ம சொல்லுவோம்ல, தலைக்கு வந்தது ஆமா, அந்த மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா அதிகமான ஒரு ஏதோ ஒரு குரு இல்ல வந்து ஏதோ ஒரு சித்தர்கள் யாரோ ஒருத்தவங்களை வந்து தீவிரமா அவங்களையே வழிபடுறது மூலமாவும், இல்ல நம்ம வந்து இந்த கிரியா வாசி பயிற்சி இந்த ஒரு பயிற்சிக்குள்ள ரொம்ப டீப்பா போய் அந்த பிராக்டிஸ் டெய்லி பண்றது மூலமாகவும், இல்ல மூணாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு புக்ஸ் படிச்சு, அதாவது புக்ஸ்னா இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ரொம்ப பவர்ஃபுல்லான புக்ஸ் படிக்கும் போது ஒரு சில விஷயம் எல்லாம் உடையும். நம்மளோட ஒரு பெரிய பிளாக்கேஜே வந்து உடஞ்சு வெளியில போன மாதிரி இருக்கும். சோ அதாவது இத்தனை நாள் வந்து அந்த ஆத்மாவை சுத்தி ஒற்றை அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த ஒற்றை எல்லாம் ரிமூவ் பண்ணா எப்படி இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும். சோ அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு குருமார்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ரெண்டாவது வந்து கிரியா பிராக்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நிச்சயமா வந்து அந்த கர்மா வந்து பிரேக் ஆகும். சோ நம்ம என்ன அனுபவிக்கணும்னு இருந்தோமோ அது எக்ஸாக்ட்டா அதே மாதிரி அனுபவிக்க மாட்டோம். அது அப்படியே கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடும். கண்டிப்பா இந்த புக்கை படிக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அண்ட் சில பேர் என்னால படிக்க முடியல, அந்த ஒரு ஆடியோ புக்கா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? படிக்கிறது பெஸ்டா இல்ல ஒரு ஆடியோ புக்கா கேட்கறது? எனக்கு தெரிஞ்ச ஆடியோ புக்கா கேட்கறது வந்து பெஸ்ட்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா படிக்கும்போது வந்து ஒரு ஓகே அது வந்து ஒரு ஸ்டோரி ரீடிங் மாதிரி இருக்கும். ஆனா ஆடியோ புக் கேட்கும் போது அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போன மாதிரி இருக்கும். அவர் பாட்டுக்கு அவரு அதுவும் அந்த யூடியூப்ல வந்து ஒருத்தர் பேசியிருப்பாரு. அந்த வாய்ஸ் வந்து அவர் அதெல்லாம் ஒரு மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி எங்கேயோ கூட்டிட்டு போயிடும். சோ ஆடியோ புக் ஐ திங்க் ஃபோக்கஸும் இருக்கும். ஆனா ஆல்சோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக்? ஆடியோ புக் கேட்டுட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. சோ அது வந்து அப்படி ஒர்க் ஆகாது. அதுக்கான டைம் ஒதுக்கும்போது கண்டிப்பா ஒரு கண்ணை மூடிட்டு அமைதியா நேரா உட்கார்ந்து நீங்க கேட்கும் போது உண்மையாலுமே பரமஹம்ச யோகானந்தர் கூட போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்.